இங்க அந்த பொண்ணு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பைஜூன் சொல்லக்கூடிய ஒரு ட்ரிங்கை பார்த்தனா எடுத்துக்க வந்து செய்யறா. இவளோட எந்த ஒரு செய்யானது பார்த்தனா அவளோட உயிரை எடுக்க போதுன்னு அப்ப அவளுக்கு வந்து தெரியாது. ட்ரெயின்ல ஏறதுக்காக ஸ்டேஷன்ல நடந்து வந்துட்டு இருக்கா. எப்பவுமே கிரௌடா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஷன் வந்து பார்த்தனா இப்போ வரும் எம்டியா வந்து கிடக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ட்ரெயினை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போல வந்து நினைச்சிட்டு இருக்கா. சரி டிக்கெட்டாவது எடுக்கலாம் சொல்லி மாடிக்கு மேல ஏறி போறா. போய் பார்த்தா அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாருமே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியடைய வந்து செய்யறா. இது எல்லாத்தையுமே இவ பார்த்ததுக்கு அப்புறமா ஏதோ சரியில்லை தப்பா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டு நம்ம வெளில போயிடலாம்னு சொல்லி எக்ஸிட் டோர் கிட்ட வந்து போறா. வெளில போய் பார்த்தா கூட அங்க தெருக்கல்ல பார்த்தனா மனிதர்கள் நடமாட்டமே இல்லாம வந்து இருக்கு. இதனால இவ பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் நின்னுட்டு இருக்கும்போது சடனா பார்த்தனா அந்த ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த ட்ரெயின்ல ஏறதுக்காக அவ ஓடி வரா. இப்போ ட்ரெயினுக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ட்ரெயின் ஆனது மூவ் ஆகாம இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கும் போல நினைச்சுக்கிட்டு ஓட்டக்கூடிய அந்த ஒரு நபருடைய கேபின் பக்கமா பார்த்தனா அந்த பொண்ணு நடந்து வந்து போறா. என்னதான் சத்தமா கதவை தட்டி கூப்பிட்டாலும் ஆப்போசிட்ல பார்த்தனா எந்த ஒரு பதிலுமே வந்து வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம சடனா பார்த்தனா அந்த ட்ரெயிலர் கூடிய பவர் ஆனது பார்த்தனா கட்டாக வந்து செய்யுது. கரண்ட் கட்டான அடுத்த செகண்டே அவளை நோக்கி பார்த்தனா ஒரு கருப்பு கலர் உருவம் ஓடி வந்துட்டு இருக்கு. யாராதுன்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த ஒரு பொண்ணை பார்த்தனா இந்த நபர் ரொம்ப காலமா பார்த்தனா சீக்கிரட்டா வந்து லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல பார்த்தனா இவன் பாய வந்து ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் தயவு செய்து கதவை திறந்து விடுறான்னு சொல்லி கெஞ்சி வந்து கேட்டுட்டு இருக்கா. கெஞ்சிட்டு இருக்கும்போது சடனா பார்த்த அந்த ட்ரெயினோட கதவானது ஓபன் ஆகும் செய்யுது. கதவு ஓபன் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு நபரை பார்த்தனா ஏதோ ஒரு மர்மமான சக்தி இழுத்துட்டு வந்து போயிடுது. ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தனா அந்த பொண்ணு உயிர் பிழைக்கவும் செய்யறா.